என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் மனதார வாழ்த்துகின்றேன். மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டில் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நேசித்து புது வருடத்திற்குள் பிரவேசிக்க செய்த அவருடைய கிருபையை நினைத்து நான் தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல காத்த ஆண்டவர் இந்த புதிய வருடத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சகல காரியங்களையும் கண்ணின் மணி போல காப்பார், கிருபையாய் நடத்துவார். ஒவ்வொரு ஆண்டுக்குள்ளும் பிரவேசிப்பதற்கு முன்பதாக தேவன் நமக்கு என்ன சொல்லுவார், தேவனுடைய வார்த்தை என்ன என்று கர்த்தரிடத்தில் கேட்டு ஜெபம் செய்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு பிரவேசிப்பது நமக்கு வழக்கம். இந்த ஆண்டும் ஆண்டவரிடத்தில் நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று காத்திருந்த பொழுது கர்த்தர் மகிமையான ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். அந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 28 verse 1. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு சொந்த ஜனங்கள், அவர் தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜனம். அவர்களோடு கூட அவர் உடன்படிக்கை செய்தபடினால் அவர்கள் உடன்படிக்கையின் மக்களாய் இருந்தார்கள். இந்த சொந்த ஜனத்திற்கு தேவன் கொடுத்த வார்த்தை, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு மேன்மையின் ஆண்டு. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த வார்த்தையை கர்த்தரே சொன்னார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் இந்த வருஷம் ஒரு மேன்மையை காண்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்னாரே, அந்த தேவன் நீங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடையாதபடி உங்களை மேன்மையாக வைப்பார், உயரத்தில் வைப்பார். மேன்மை என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் மிக சிறந்த ஒரு அர்த்தம் உயர்ந்த இடம், தலைமைத்துவமான இடம் என்பது பொருளாகும். ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை உயரமான இடத்தில் வைப்பார், உயர்த்தி வைப்பார், தலைமைத்துவத்தில் வைப்பார். உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் இந்த மேன்மையை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் கைகளின் பிரயாசம், உங்கள் பிரயாணங்கள், உங்கள் போக்குவரத்து, உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு மேன்மை இந்த ஆண்டு உண்டாயிருக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேற வேண்டுமென்றால் 2 காரியங்களைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். இஸ்ரவேலருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஒரு கட்டளையின் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நீ இப்படி செய்தால் இது நடக்கும் என்று. என்ன செய்ய சொன்னார்? வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானார். இந்த வார்த்தை சொல்கிறது, உன் தேவனை கனம் பண்ணு, அவர் வார்த்தையை கனம் பண்ண. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் இந்த வசனத்திற்கு ஏற்ற பிரகாரமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்று, தேவனை நன்றாய் நேசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும், தேவனை நன்றாய் கனம் பண்ண வேண்டும், அவருடைய வார்த்தையை கனம் பண்ண வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி என்றால் இந்த ஆண்டு முழுவதும் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். உங்கள் வாழ்க்கை முறையவே மாற்றி விடுங்கள். உங்கள் கவனம் தேவன் மேல் இருக்கட்டும், உங்கள் கவனம் அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கட்டும், உங்கள் அன்பு தேவன் மேல் இருக்கட்டும், உங்களுடைய அன்பு அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கட்டும். இந்த வருடம் நான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன், வசனத்திற்கு கீழ்ப்படிய போகிறேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார். வாலிப பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். பெற்றோரே, உங்கள் குடும்பத்தை தேவன் மேன்மையாக வைப்பார். ஊழியர்களே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாக நிச்சயமாக வைப்பார். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த அதிகாரத்துக்குள் மறைந்து கிடக்கிற 3 விதமான மேன்மைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான் இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. முதலாவதாக, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. இட்ஸ் a personal blessing. என் வார்த்தையை கேட்கிற எல்லாரும், இந்த அதிகாரத்தை படிக்கிற எல்லாரும் நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், என் வாழ்க்கையை மேன்மையாக வைப்பார் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். இந்த வசனம் பன்மை பதத்தில் இல்லை,
அதாவது ப்ளூரலில் சொல்லப்படவில்லை. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், சிங்குலரில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வசனத்தை வாசிக்கிற விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாருமே இந்த ஆண்டு முழுவதும் சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை தலைமைத்துவத்தில் வைப்பார் என்பது பொருள் என்று நான் சொன்னேன். அதை நிரூபிக்க இந்த அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது. வசனம் 14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். எப்பொழுது? இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். அதன் பொருள் என்ன? செவி கொடுக்க செவி கொடுக்க, கீழ்ப்படிய கீழ்ப்படிய, நேசிக்க நேசிக்க. இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் வாழ்க்கையை இணைக்க இணைக்க இணைக்க, நேசிக்க நேசிக்க, அன்பு கூற அன்பு கூற கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். இட்ஸ் அ பர்சனல் பிளஸ்ஸிங். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். சரி, வேதத்தில் இப்படி யாரையெல்லாம் தேவன் மேன்மையாக வைத்தார் என்று ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஒரு சாதாரண வாலிபன், மோசேயை பின்தொடர்ந்து வந்தவன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவன், கர்த்தரை அதிகமாய் நேசித்தவன். அந்த வாலிபனை குறித்து சொல்கிற வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒரு வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். வாலிப பிள்ளைகளே, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டு. நீங்கள் யோசுவாவை போல தேவனை நேசித்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தது போல தேவ சமூகத்தை நேசித்து நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். இந்த யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார், தனி மனிதனாக. அதே போல இன்னொரு மனிதனையும் தேவன் மேன்மைப்படுத்தினதை 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், இங்கே தாவீதை தேவன் மேன்மையாய் உயர்த்தினாராம். தாவீதின் பழைய வாழ்க்கை எப்படி? ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் அவன். ஒரு மேய்ப்பனை அரசனாக மாற்ற ஆண்டவர் வைராக்கியம் கொண்டது எதனால் தெரியுமா? தாவீதுக்கு தேவன் மேலும் அவருடைய வார்த்தைகள் மேலும் இருந்த அன்பு நிமித்தம். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு தேவன் உங்களை தாவீதை போல மேன்மையாய் உயர்த்தப் போகிறார். தேவனை அதிகமாய் நேசியுங்கள். இன்னொரு மனிதனை தேவன் மேன்மைப்படுத்தினார். அவனுடைய பெயர் எசேக்கியா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறதை வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 23வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாயிருந்தான். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! ஆண்டவர் தன்னை பின்பற்றி தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை மேன்மைப்படுத்த விரும்புகிறவர். இந்த ஆண்டு நீங்கள் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது, நீங்கள் அவருடைய வார்த்தையை நேசிக்கும் பொழுது, என் அன்பு சகோதரனே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிச்சயமாக மேன்மை வரும். எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவமானத்தால் தலை குனிந்தீர்களோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் தாழ்மைப்படுத்தப்பட்டீர்களோ, சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ, இந்த ஆண்டு அந்த எல்லா நிந்தைகளை ஆண்டவர் விலக்கி போட்டு உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது, வாசிக்க விரும்புகிறேன். அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக. ஒரு ராஜ ஸ்திரீயாக இருப்பது ஒரு ராஜ மேன்மை. ஆனால் ஒரு எஸ்தர் ஒரு எளிய அடிமை பெண், தகப்பன் தாய் இல்லாதவள், அவளை அந்த ராஜ மேன்மைக்கு தேவன் உயர்த்தினாரா.
என்ன ஒரு அற்புதமான தேவன்! என்ன ரகசியம்! இந்த எஸ்தர் மொர்தெக்காயின் சொற்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ராஜ மேன்மை. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டு மேன்மையின் ஆண்டு. தனிப்பட்ட வாழ்வில் தாவீதை மேன்மைப்படுத்தினது போல, யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல, எஸ்தரை மேன்மைப்படுத்தினது போல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஏசாயா 55:5 இப்படி சொல்லுகிறது, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். உங்களை என்று சொல்லவில்லை, உன்னை. உனக்கென்று இதை எடுத்துக்கொள் சகோதரனை, உனக்கென்று இதை எடுத்துக்கொள் சகோதரி, உனக்கென்று இதை எடுத்துக்கொள் வாலிபனை, உனக்கென்று இதை எடுத்துக்கொள் வாலிப மகளே. அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவதாக, இந்த அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை சற்று கூர்ந்து வாசித்து பார்த்தால், ஆண்டவர் ஒரு மனிதனுடைய எல்லைகள் முழுவதையுமே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். If you love the Lord, if you obey his word, God will bless your territory. கர்த்தர் உங்கள் எல்லை முழுவதுமே ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அது இந்த ஆண்டு நடக்க போகிறது. இந்த வருஷம் கர்த்தர் அதை செய்ய போகிறார். கடந்த ஆண்டிலே எந்தெந்த பகுதிகளெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை, உயர்வு இல்லை, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை என்று சொன்னீர்களோ, அந்த எல்லா பகுதியிலும் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த அதிகாரத்தின் 2ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, உபாகமம் 28:2, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆண்டவர் சொல்லிவிட்டார், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம். 3ஆவது வசனத்திலிருந்து 14ஆவது வசனம் வரைக்கும் பல ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதை உங்கள் மனதில் பதிப்பது கடினமாக இருக்கலாம். நான் இதை படித்து தியானித்து இந்த ஆசீர்வாதங்களை 5 தலைப்புகளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வருஷமெல்லாம் நீங்கள் அதை விசுவாசிக்க போகிறீர்கள். இந்த வருஷமெல்லாம் இந்த 5 பகுதிகளில் உங்கள் வாழ்வின் எல்லையிலே நீங்கள் மேன்மையை உணர்வீர்கள், மேன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். முதலாவதாக, நீ எங்கிருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வசனம் 3 இப்படி சொல்லுகிறது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், நீ பட்டணத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கிராமத்தில் வாழ்ந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒருவேளை சிட்டி லைஃப் தான் மேன்மையை கொடுக்கும் என்று நினைக்காதிருங்கள். யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே கிறிஸ்து பிறந்தார். அது ஒரு சிறிய பட்டணம், சிறிய கிராமம். ஆனால் அந்த கிறிஸ்து உலகமெல்லாம் இரட்சகராய் உயர்த்தப்பட்டாரே, உங்களுக்கும் அப்படித்தான் விசேஷமாய் கிராமப்புறங்களில் வசிக்கிறவர்களுக்கும் கிராமப்புறங்களில் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு தேவன் உங்களை உயர்த்துவார். அதே போல பட்டணத்தில் இருக்கிறவர்கள் போட்டிகள் அதிகம், என்னை சுற்றி பொறாமைகள் அதிகம், வேலை வாய்ப்புகள் குறைவு என்றெல்லாம் சொல்கிறீர்களா? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பட்டணத்தில் wherever you live you will be blessed. இரண்டாவதாக, நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் உங்கள் பயணங்கள் கர்த்தருடைய சித்தப்படி இருக்க வேண்டும். பாவத்திற்கு நேரான காரியங்களை செய்ய பயணித்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், மேன்மையாய் வைக்க வேண்டும் என்று எவருமே நினைக்கக்கூடாது. வசனம் 6, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று சொன்னார் அல்லவா? நீங்கள் போகிற எல்லா பயணத்திலும் தேவன் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுப்பார். உங்கள் நாட்கள் விருதாவாய் கழியக்கூடாது. இந்த 2026ஆம் ஆண்டில் உங்கள் நேரங்கள், உங்கள் பயணங்கள், உங்கள் பணங்களை வீணாக செலவழிக்காதிருங்கள். எல்லாவற்றையுமே கர்த்தருடைய சித்தப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நீங்கள் வருகையிலும் போகையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மையாக வைப்பார். மூன்றாவதாக, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அதிகாரம் அப்படித்தான் சொல்கிறது. whatever you do you will be blessed. நீ எதை செய்தாலும். எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்? வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 8, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். வசனம் 12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய்.
அற்புதமாய் சொல்லுகிறது வேதம், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும். எனக்கு அன்பானவர்களே, கடந்த ஆண்டு உங்கள் தொழிலிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய வேலையிலே எவ்வளவுதான் நான் சம்பாதித்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? அவரை நேசியுங்கள், அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துங்கள். இந்த ஆண்டு நீங்கள் எதை செய்தாலும் தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். வசனம் 7 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை கூட கர்த்தர் முறியடிப்பார் என்று. கடந்த ஆண்டிலே பல தோல்விகள், சத்துருக்களோடு போராட்டம், எதிரிகளோடு போராட்டம், குடும்ப நபர்களோடு போராட்டம், ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த ஆண்டு கர்த்தரே உனக்காக யுத்தம் செய்கிறபடினால் கர்த்தர் உன் எதிரிகளை முறியெடுத்து போடுவார். இதுவும் தேவன் உங்களுக்கு தருகிற மேன்மை. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? இது என் வார்த்தை அல்ல, என் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் விசுவாசித்தால் இந்த ஆண்டு இந்த மேன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். 4வதாக, உன் எல்லைகள் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராம். குடும்பத்தில் ஆசீர்வாதம், வயல்வெளியில் ஆசீர்வாதம், தேசத்தில் ஆசீர்வாதம். ஒரு சில வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 4, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வசனம் 11, 14 இவைகளும் இதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுடைய குடும்பம், உங்கள் வயல்வெளி, உங்களுக்குரிய சகலவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் கட்டளையிடுவாரா? என் பிரயாசத்தினால் பலனே இல்லை என்று சொல்கிறீர்களா? எல்லாரும் காணும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருடம் 100 மடங்கு பலனடைந்தார் என்று சொல்லியிருக்கிறது. இதையே நாம் விசுவாசிக்க கூடாது? இதையே நாம் உரிமை பாராட்டக்கூடாது? கர்த்தர் ஈசாக்கை அப்படி ஆசீர்வதித்தால் என்னையும் மேன்மையாய் வைப்பார் அல்லவா? சூழ்நிலைமைகள் எப்படி இருந்தாலும், சுற்றியுள்ளவருடைய தொழில் எப்படி இருந்தாலும், தேசத்தில் மழையே பெய்யவில்லை என்றாலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்கள் கிணறுகளில் தண்ணீர் ஊறும்படி செய்வார். உங்களுக்கு குறைவில்லாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை மேன்மையாய் வைப்பார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். கடைசியாக 5வதாக, நீங்கள் உடன்படிக்கையின் மக்களாய் இருப்பதினால், கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். வசனம் 9, 10, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இன்றைக்கு இஸ்ரவேலரை கண்டு உலகமே நடுங்குகிறது. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலருக்கு என்ன மேன்மை? ஒரு சிறிய தேசம். ஆனால் கர்த்தருடைய நாமம் அவர்களுக்கு தரிப்பிக்கப்பட்டபடினாலே இந்த தேசத்தை கண்டு உலகமே நடுங்குகிறது. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அவர்களுக்கு உயர்வு இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. இவைகள் அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மேன்மையாய் வைத்தவர் கர்த்தர். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் எல்லைகள் முழுவதையும் தேவன் ஆசீர்வாதமாக்குவதோடு கூட உங்களை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். இந்த ஆண்டு உங்களில் அநேகரை தேவன் புடமிட்டு பரிசுத்தமாக்குவார். உங்களில் அநேகரோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். நீ எனக்கு பிரியமான மகன், பிரியமான மகள், நீ இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு இடைப்படும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். 3வதாக, தேவ ஊழியரே, கர்த்தர் உங்கள் ஊழியத்தை இந்த ஆண்டு மேன்மையாய் வைப்பார். கடந்த ஆண்டில் சிறுமையில் வாழ்ந்தீர்கள், கடந்த ஆண்டு நெருக்கத்தில் வாழ்ந்தீர்கள், தேவைகளின் மத்தியிலே வாழ்ந்தீர்கள். இந்த ஆண்டு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் ஊழியத்தையும் மேன்மைப்படுத்துவார், உங்களையும் மேன்மைப்படுத்துவார். நாம் வாசித்தோமே யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த வசனத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்துகிறார். எப்படி? யோசுவாவை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். இந்த ஆண்டு முழு உலகத்திலும் இருக்கிற தேவ ஊழியர்களே, உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது நான் சொல்லவில்லை. மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் யோர்தானை பிரித்ததன் மூலம் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். எரிகோ மதில்கள் விழுந்ததன் மூலம் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அதே அற்புதங்கள், அதே அதிசயங்கள் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் ஊழியத்திலே நடக்கும். தேவனுடைய அற்புதங்களை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கியுங்கள். தைரியமாய் விசுவாசத்தை பிரசங்கியுங்கள். தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து ஜெபம் செய்யுங்கள். இந்த ஆண்டு உங்கள் ஊழியத்தை அற்புத அடையாளங்களினால் தேவன் மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டு.
தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை 2 சாமுவேல் 23:1 படித்தோம். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு இஸ்ரவேலிலே சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது என்று. இந்த ஆண்டு ஆராதனை வீரர்களை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மேன்மையாய் உயர்த்தப்படுவீர்கள். அந்த உயர்வுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்தரங்கத்தில் அறையை பூட்டிக்கொண்டு ஆண்டவரோடு பல மணி நேரங்கள் நீங்கள் செலவழிக்கும் பொழுது இந்த ஆண்டு உங்கள் ஆராதனையிலே தேவனுடைய வல்லமை விளங்கும். இந்த ஆண்டு நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவர் ஜனங்களுக்குள் அற்புத அடையாளங்களை நடத்துவார். ஊழியத்தை தேவன் மேன்மைப்படுத்துகிற ஆண்டு இந்த ஆண்டு. இது நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தரே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். எஸ்தரை தேவன் மேன்மைப்படுத்தினார் என்று நாம் வாசித்தோம். எஸ்தரை ஏன் மேன்மைப்படுத்தினார்? தன் ஜனங்களை விடுதலை செய்யும்படி. ஸ்திரீகளே, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நான் என்ன செய்கிறேன்? வெறுமனே உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு உரிமைகள் இல்லை, ஊழியம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றெல்லாம் நீங்கள் கலங்கி நின்றீர்கள் அல்லவா? இந்த வருஷம் உங்கள் உபவாச ஜெபத்தின் மூலமாய் உங்களுக்கு ராஜ மேன்மையை ஆண்டவர் தருவார். நீங்கள் அநேக ஜனங்களை உங்கள் முழங்கால்களில் நின்று விடுவிக்க போகிறீர்கள். தேசம் எங்கும் ஜெபக்குழுக்களை துவங்குங்கள். தேசம் எங்கும் கூடி கூடி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சிறைப்பட்ட ஜனத்தை, கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஜனத்தை, பிசாசினால் பிடிக்கப்பட்ட மக்களை உங்கள் ஜெபத்தை கொண்டு இந்த ஆண்டு தேவன் விடுதலை செய்வார். மகளே, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமே ஜெப ஊழியம். என் தேவ ஜனங்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் ஒரு பகுதி ஜெப ஊழியம். சபை முழுவதும் ஜெபத்தை பிரகடனப்படுத்துங்கள். சபைகள் முழுவதும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த ஆண்டு முழங்காலில் நின்று ஜெபிக்க 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 ஆண்டவர் எஸ்தரை ராஜாத்தியாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தினது போலவே உங்கள் சபையில் உள்ள மக்களை தேவன் உயர்த்துவார். ஸ்திரீகளை எழுப்புவார். அநேகரை விடுதலை செய்யும்படி இந்த வருஷம் உங்கள் ஊழியத்தை தேவன் மேன்மைப்படுத்துவார். தாவீது ஒரு வார்த்தையை கடைசியாய் சொன்னார். அதை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என் சந்ததியில் கிறிஸ்து இயேசு பிறப்பார் என்று சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர் என்று தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் உங்களுக்கு சிறுமை, உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் உங்களுக்கு அவமானம், உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் அவர்கள் எத்தனையோ காரியங்களுக்கு அடிக்டடாக இருக்கிறதுனாலே நிந்தை, அவமானம், வேதனை, கண்ணீர். இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய், மனுஷியாய் தேவன் உங்களை கண்டிருக்கிறார். எந்த பிள்ளையை குறித்து துக்கத்தோடு இருந்தீர்களோ, எந்த சந்ததியை குறித்து விசனத்தோடு இருந்தீர்களோ, அந்த சந்ததி ஆண்டவரை சேவிக்கிற சந்ததியாய் மாறும். ஆண்டவர் இயேசுவை தூரத்தில் தன் சந்ததியில் வருவார் என்று கண்டு தன்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்லுங்கள், என் பிள்ளைகள் ஒரு நாள் எழும்புவார்கள், என் பிள்ளைகள் ஒரு நாள் உயர்வார்கள், என் பிள்ளைகள் உம்மை சேவிப்பார்கள். ஆண்டவரே, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய், மனுஷியாய் நீர் பார்த்திருக்கிறீர். என் பிள்ளைகள் எழுந்து உமக்கு ஊழியம் செய்வார்கள் என்று ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்கள். வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது, வாழ்க்கை முரட்டாட்டமாக இருக்கிறது, வாழ்க்கை கீழ்ப்படியாமல் இருக்கிறது. பரவாயில்லை. ஒரு சவுல் தேவனுக்கு விரோதமாய், இயேசுவுக்கு விரோதமாய், அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சீறி பாய்ந்து கொண்டிருந்தவன். ஆனால் அதே சவுலை ஆண்டவர் மாற்றினார். அந்த பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 6:14, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எப்படி மாற்றினார்? இயேசுவின் தொடுதல் மாற்றியது, வாழ்க்கையை மேன்மையாக்கியது. ஆவிக்குரிய ஊழியத்தை நான் செய்கிறேன், என் ஊழியம் மேன்மை உள்ளது என்று பவுல் சொன்னாரே. மாம்ச பிரகாரமாய் செய்த ஊழியங்களை மாற்றி, மாம்ச பிரகாரமாய் வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றி சவுலை ஆவிக்குரிய மனுஷனாய், மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் மாற்றினவர் உங்கள் சந்ததியை அப்படியே மாற்றுவார். இந்த ஆண்டு கர்த்தர் அதை செய்வார். இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை தனிப்பட்ட விதத்திலே மேன்மையாய் வைப்பார். கர்த்தர் உங்கள் எல்லைகள் முழுவதையும் ஆசீர்வதிப்பதினால் உங்களை மேன்மையாய் வைப்பார். தேவன் உங்கள் ஊழியத்திலே மேன்மையை காண்பிப்பார், ஊழியத்தை மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தரை நேசியுங்கள், அவருடைய வார்த்தையை நேசியுங்கள். உங்கள் வாழ்க்கையை வசனத்துக்கு இசைந்ததாய் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வருடம் முழுவதும் வசனத்தின் ஆண்டா இருக்கட்டும். வசனத்தை நேசியுங்கள், வசனத்தை தியானியுங்கள், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா.
நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒரு 25வது வருஷத்தை முடித்து 2026ஆம் வருஷத்தை காண செய்த உம்முடைய தயவுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நீங்க கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொன்னீங்களே அப்பா. எங்களை உடன்படிக்கையின் மக்களாக, உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மக்களாக நீர் எங்களை வைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி. விசேஷமாய் இந்த வருஷத்தை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துவங்குகிறோம். இந்த வருஷத்தின் 12 மாதங்களையும் இரட்சகர் இயேசுவின் திருப்பாதத்திலே வைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னவர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்பதாக உம்முடைய சமூகத்தை அனுப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த வருஷத்தை நாங்களாக துவங்கவில்லை, நீர் துவங்கி தருகிறீர். இந்த வருஷம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரம்புவதாக. கர்த்தர் எங்களை உடன்படிக்கையின் மக்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை துவங்கும் பொழுதே உம்முடைய ஜனங்கள் உம்மையும் உம்முடைய வார்த்தையும் நேசித்து கனம் பண்ணி விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஒரு தீர்மானத்தோடு துவங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று, தனிப்பட்ட வாழ்க்கையில மேன்மைகள் வரும் என்று சொன்னீரே. உம்முடைய அடியாள் உம்முடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறேன். யாரெல்லாம் சிறுமையில் இருந்தார்களோ, சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார்களோ, யோசேப்பை போல சிறையின் அனுபவத்தில் இருந்தார்களோ, அவமான நிந்தைகளில் வாழ்ந்தார்களோ, இந்த ஆண்டு ஒரு மேன்மையின் வருஷமாய் உம்முடைய ஜனங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொன்னீரே. எழுத்தின்படி எல்லா ஜனத்தை காட்டிலும் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். விசேஷமாய் இந்த ஆண்டு தேவன் வாலிபர்களை எழுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலிகளாய் எழுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். யோசுவாக்களை, தாவீதுகளை ஆண்டவர் எழுப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். எசேக்கியா போல உத்தம இருதயமுடைய வாலிபர்களை, எஸ்தரை போல உத்தம இருதயமுடைய வாலிப பெண்களை எழுப்புங்கப்பா. நல்ல ஹை பொசிஷன்ல வைங்க ஆண்டவரே. தேசங்களில் உயர்ந்த இடத்திலே வைத்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இப்பொழுது இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபன் மேலும், வாலிப பெண்ணின் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உடைய அடியால் கட்ட வைத்து ஜெபிக்கிறேன். இளம் வாலிபர்கள் எழும்புவார்களாக. தேவனை சேவிக்கிற அடுத்த தலைமுறை எழும்பட்டும் என்று சொல்லி உம்முடைய அடியால் வேண்டிக் கொள்கிறேன் அப்பா. என் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில கடந்த ஆண்டு முழுவதும் இருந்த எல்லா சாபங்களும் இந்த வருஷம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளின் படியாக பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னீங்க. கிராமமோ பட்டணமோ உம்முடைய ஜனங்கள் எந்த இடத்தில் வசித்தாலும், மலை தேசமோ பள்ளத்தாக்கோ எந்த இடத்தில் வசித்தாலும், எந்த வசதிகள் குறைவுகளிலே வசித்தாலும், மிஷனரிகளாய் காடுகளில் வசித்தாலும், கர்த்தருடைய கரம் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த வருஷம் உங்க பிள்ளைகளுடைய சிரசிலே இறங்கட்டும் என்று சொல்லி உம்முடைய அடியாள் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. தேவனே, நீ வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னீங்க. உங்க பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் எல்லாம், நடைகள் எல்லாம், அலைச்சல்கள் எல்லாம் இந்த வருஷம் ஆசீர்வாத நடைகளாய் மாறுவதாக. எங்கு சென்றாலும் கர்த்தர் கூட செல்வீராக, எங்கு போனாலும் கர்த்தர் கூட பயணிப்பீராக. தீங்குகள், தீமைகளுக்கு இந்த ஆண்டு விலக்குங்கப்பா. விபத்துகள், சத்துருடைய வல்லடிகளுக்கு இந்த ஆண்டு உங்க பிள்ளைங்களை விலக்கி மறைங்கப்பா. உங்க வார்த்தை சொல்வது போல வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தை அப்படியே உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. நீர் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார் என்று சொன்னீரே. இயேசு ராஜாவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகளில், தொழில்களில், பிசினஸ்ல இந்த ஆண்டு ஒரு மேன்மையின் ஆசீர்வாதம் இருக்கட்டும். சத்துருவே, உன் கரத்தை எட்டு என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். தேவ ஜனங்களை சிறுமைப்படுத்தி ஒடுக்கி வைத்து குறுகிய எல்லைக்குள் நீ கடந்த நாட்களில் எல்லாம் வைத்திருந்தாய். இந்த ஆண்டு தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய மகளாகிய நான் உங்க பிள்ளைகள் மேல சொல்லி ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். நீ கையிட்டு செய்யும் சகல வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். எல்லா நஷ்டங்கள் மாறட்டும், இழப்புகள் மாறட்டும், இழந்து போனவைகள் எல்லாம் இரட்டிப்பாய் திரும்ப வரட்டும் இந்த ஆண்டு என்று சொல்லி உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன்.
கர்ப்பத்தின் கனியில் ஆசீர்வாதம், நிலத்தின் கனியிலே ஆசீர்வாதம், மாடுகளின் பெருக்கம், மந்தைகளின் பெருக்கம், இவைகள் எல்லாம் உண்டாயிருக்கும் என்று சொன்னேன். இந்த ஆண்டு யாரெல்லாம் ஒரு குழந்தைக்காய் ஏங்கி நிற்கிறார்களோ, இந்த வருஷம் உங்க வார்த்தையின்படி கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக. கிராமப்புறங்களில் இருந்து மிருக ஜீவன்களை வளர்த்து கொண்டிருக்கிறவர்கள், அதையே தொழிலாய் செய்கிறவர்களுக்கு உங்க ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வயல் வெளிகளிலே வேலை செய்கிறவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. தேசத்தில் உயர்ந்த நிலைமையில வைங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றிலிருந்து உங்க பிள்ளைகளுடைய சிரசின் மேல் நீர் ஊற்றப் போகிறதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்களும் இந்த வருஷம் அடைய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிலே ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று சொன்னீர். பூமியில் உள்ள மக்கள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் அல்ல, எங்கள் தேவாதி தேவன் உங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்க ஜனங்களை இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறதுனால் இந்த ஆண்டு அநேகருக்கு கடன் கொடுக்கிற வருஷமாய் மாறப்போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. தரித்திரத்திலும் வட்டியிலும் ஆண்டவரே ஒடுங்கி கிடந்த குடும்பங்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து எழுந்து நின்று தேவ ராஜ்யத்தை கட்டுகிற குடும்பங்களாய், சபைகளை கட்டுகிற குடும்பங்களாய், ஊழியங்களை தாங்குகிற குடும்பங்களாய் மாறப்போகிறதற்காய் மக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஜனங்கள் மேல் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதாக. ஆண்டவரே, ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொன்னீர். எல்லா எதிரிகள் மேல் ஜெயம், எதிர்க்கிற எல்லா சாத்தானின் வல்லமைகள் மேல் உம்முடைய ஜனங்களுக்கு ஜெயம் உண்டாவதாக. மனிதர்களோடு போராடி போராடி சோர்ந்து போனவர்கள் இந்த வருடம் ஜெயத்தை எடுக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. ஜெயத்தை எடுக்க போறதற்காய் உங்களுக்கு நன்றி. கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன்னை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லி கர்த்தருடைய ஜனம் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொன்னீரே. உங்க ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வசனத்தை கேட்டு கேட்டு வசனத்திற்கு ஏற்ற விதத்தில் வாழ்க்கையை மாற்றி இந்த வருஷம் ஒரு பரிசுத்தத்தில் முன்னேறுகிற வருஷமாய் உங்க ஜனங்களுக்கு இருப்பதாக என்று சொல்லி உம்முடைய அடியாள் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களிலும் பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என்று சொன்னீர். அந்த வார்த்தையின்படியே நீர் செய்ய போகிறதற்காய் மக்கு நன்றி. குறைவுகள் அல்ல, பரிபூரண நன்மை மேன்மையாய் வைக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, அதே போல இந்த ஆண்டு ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துங்கப்பா. ஊழியர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஆத்துமாக்கள் திரள் திரளாய் சபைகளுக்கு வரட்டும். ஆண்டவரே, எதிர் வல்லமைகள் எல்லாம் 7 வழியாய் ஓடி போகட்டும். ஆண்டவரே, இந்த வருஷம் எதிர்க்கிற மக்கள், விரோதமான மக்கள் எல்லாம் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று நீர் சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் உங்க ஜனங்களுக்கு ஊழிய பாதையில உண்டாக போறதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்தின் ஜனங்களை விடுதலை செய்யவும், ஆண்டவரே, ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விடுதலையை கொடுக்கவும் அநேக ஊழியர்களை இந்த ஆண்டு எழுப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் மேன்மையின் வருஷமாய் ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு மேன்மையின் வருஷமாகவே இருக்க போறதற்காய் உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சவுலை போல அநேகரை மாற்றி பவுல்களாய் நிலை நிறுத்தி ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஒரு வாலிப சேனை இந்த வருஷம் எழும்ப போறதற்காய் நன்றி அப்பா. கர்த்தர் அப்படியே உம்முடைய அடியார்களை, ஊழியம் செய்கிற தேவதாசர்களை, ஊழியங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் உடைய ஜனங்களை கரம் பிடித்து நடத்துங்க, ஆசீர்வாதமாய் நடத்துங்க, மேன்மையாய் வைக்க போறதற்காய் உங்களுக்கு நன்றி. சிரம் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்மை பணிந்து கொள்கிறோம். உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற வருஷமாய் இந்த வருஷம் இருக்கட்டும் அப்பா. நீர் அப்படி செய்ய போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு மேன்மையின் வருஷமாக இருக்கும். கர்த்தர் எதையெல்லாம் சொன்னாரோ
அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டுவது தேவனுடைய வார்த்தைக்கு இந்த வருஷம் முக்கியத்துவம் கொடுங்கள். தேவ ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பைபிள் கால்ஸ்லே இந்த வருடம் ஜனவரி மாதத்திலே ஒரு புதிய வேதாகம வகுப்பு ஒன்று துவங்க இருக்கிறோம். அந்த வகுப்பில் நேரடியாகவும் நேரலையிலும் நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை புத்தகமாய் ஒவ்வொரு அதிகாரமாய் உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். இந்த வருடம் ஆண்டவர் வசனத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? நீங்கள் வசனத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பைபிள் கால்ஸ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறது. நீங்கள் திரையில் காணும் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த நேரலை வகுப்புகளில் எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரலை வகுப்புகளிலோ அல்லது நேரடியான வகுப்புகளிலோ நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். திரையில் காணும் எண்ணுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இதை குறித்த விரிவான விவரங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஜனவரி மாதம் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள், வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாலிப பிள்ளைகள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இந்த ஆண்டு வாலிபர்கள் எழும்ப போகிறார்கள், கர்த்தர் மகிமைப்பட போகிறார். May the Lord bless you abundantly. Wish you all a happy new year. God bless you.